ஆறுமுகத்துக்கிட்ட சொல்ல வேண்டாமா? அப்ப கண்டிப்பா சொல்லுவேன். இப்ப இல்ல, நேரம் வரும்போது கரெக்டா சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லுவேன். சொல்லு பைரவி. எங்க போற? மில்லுக்கு தான் போறேன். ஒரு நிமிஷம் ரூமுக்கு வா. ரூமுக்கா? சீக்கிரம் வா. யாருமே இல்லாதப்ப தனியா ரூமுக்கு கூப்பிடுறா. ஒருவேளை அப்படி இப்படி இருக்குமோ? வாய்ப்பு இருக்கு, போய் பார்ப்போம். கதவை அடைச்சிட்டு அவ்வளோ அணைச்சிட வேண்டியதுதான். இப்ப எதுக்கு கதவை லாக் பண்ண? இல்ல, ரூமுக்குள்ள தனியா வேற வர சொல்லியிருக்க, அதான் கதவை அடைச்சேன். உனக்கு எப்பவுமே இதே புத்தி தானா? வேற எதை பத்தியுமே யோசிக்கவே மாட்டியா? எருமை எருமை. அந்த கந்துவட்டி ராமசாமி கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்க? 20 லட்சம். இதுல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதை கொண்டு போய் அந்த ஆள் கிட்ட கொடுத்து கடனை முதல்ல அடிச்சிட்டு வா போ. என்ன பைரவி, உனக்கு எது இவ்வளவு பணம்? அசால்ட்டா 20 லட்சத்தை கொடுத்து கடன் அடிச்சிட்டு வான்னு சொல்ற? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ கடனை போய் முதல்ல திருப்பி கொடுத்துட்டு வா போ. ஏய், இவ்வளவு பெரிய அமௌண்ட் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லு. பேங்க் மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர்கிட்ட ஒரு 20 lakhs லோன் கேட்டேன். அவரை உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாரு. சரி, இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை எப்படி நீ பேங்க்குக்கு திருப்பி கட்டுவ? நெக்ஸ்ட் வீக் 3 months ப்ராஜெக்ட்டுக்காக நான் பெங்களூர் போறேன்ல. சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டேன்னா என் ஜாப் கூட பெர்மனன்ட் ஆயிடும். அப்ப என்னால இந்த லோனை ஈஸியா கட்ட முடியும். இல்ல, என்னால உனக்கு எதுக்கு வீண் சிரமம் பைரவி? நான் ஒன்னும் உனக்கு இனாமாலாம் தரல. நீ அந்த ராமசாமி கிட்ட அவமானப்படக்கூடாதுதான் நான் லோன் போட்டு உனக்கு பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். அறுவடை முடிஞ்சதும் நீ இந்த பணத்தை எனக்கு செட்டில் பண்ணணும். என்ன பாக்குற? இந்தா பணத்தை வாங்கிக்கோ. வேணாம் பைரவி, உன்கிட்ட பணம் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ ஏன் கிட்ட பணம் வாங்குறதுக்கு ஃபீல் பண்ணனா நாளைக்கு அந்த ராமசாமி வீட்டுக்குள்ளேயே வந்துருவான். நீ கடன் வாங்கின விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. இல்ல பைரவி, எனக்கு தெரிஞ்ச உனக்கு இவ்வளவு நாள்ல நான் உனக்கு எந்த நல்லதுமே பண்ணதில்லை. ஆனா நீ எனக்கு எல்லாமே நல்லதா தான் செஞ்சிருக்க. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல கல்யாணம் வேணாம் நீ எவ்வளவோ தடுத்த. ஆனா நான் தான் உன் பேச்சை கேட்காம உன் கழுத்துல தாலியை கட்டினேன். அதை நீ மனசுல வச்சுட்டு என்ன பழி வாங்குறதா இருந்தா பழி வாங்கியிருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நான் சிக்கல்ல மாட்டும் போதெல்லாம் நீ தான் என்ன காப்பாத்திக்கிட்டே இருக்க. என்ன மாதிரி ஒருத்தனுக்கு நீ வாழ்க்கை துணையா கிடைக்கிறதுக்கு நான்லாம் போன பிறவில ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் பைரவி. இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? இந்தா இந்த பணத்தை புடி. புடின்னு சொல்றேன்ல. போய் இந்த பணத்தை ராமசாமி கிட்ட கொடுத்து ஃபர்ஸ்ட் கடனை செட்டில் பண்ணிட்டு வா. நில்லு, முதல்ல கண்ணை தொடச்சிட்டு போ. வெளியில பாக்குறவங்க வேற ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. சொன்ன மாதிரியே வட்டியை கொண்டு வந்துட்டிய. எத்தனை மாசத்துக்கு வட்டி எடுத்து வந்திருக்க? உங்ககிட்ட வாங்கின மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணலாம் தானே வந்திருக்கேன்.